நிறைய வேலை செஞ்சுட்டு ஒரு குட்டி குளியலை போட்டுட்டு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இப்படி சோஃபா மேல சாஞ்சா எவ்வளோ சுகமா இருக்கு. என் பிறவி பையனை அடைஞ்ச மாதிரியே இருக்கே. செல்வா, வா வர்க்கீஸு. என்ன ரொம்ப ஜாலியா இருக்க போல? ஆமா, நல்லா ஜாலியா தான் இருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் ஒரு 11 மணிக்கா போகணும். அதை நினைச்சாதான் ஒரு மாதிரி இருக்கு. விடு, இன்னும் 2 நாளைக்கு தானே. அதுக்கப்புறம் எவ்வளவு தூங்கணுமோ தூங்கு. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனா தூங்க முடியாதே. ஏன்? அதான் ஒரு வாரம் சென்று ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதுக்கு என்ன, ஒரு வாரம் சென்று தானே. உனக்கு என்னப்பா, நீ நல்லா படிச்சு வச்சிருப்ப. அப்படியே ஒரு வாரத்துல கட கட கடன்னு ரிவிஷன் பண்ணிடுவேன். இங்க இன்னும் புக்கே திறந்து பார்க்கலையே. அதுல ஹைலைட் என்ன தெரியுமா வர்க்கீஸு? என்ன? நான் இன்னும் இங்கிலீஷ் புக்கே வாங்கல. அப்புறம் எப்படி நான் 2-3 எக்ஸாம் எழுதுனேன்? பாஸ் வேற ஆயிட்ட. ஒன்றும் கிடையாது வர்க்கீஸு, நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல நடுவுல மானே தேனே பொன்மானியே போட்டுறணும். அந்த மாதிரி மானே தேனே பொன்மானே போட்டு எழுதுறதே ஒரு புக் வாங்கிடலாம்ல. அவங்களே நமக்கு நோடு போட்டு கொடுத்துட்றாங்க. நீ ஏன் கயிறு கட்டி கயிறு மேலதான் நடப்பண்ணி நிக்கிற? அது என்னமோ வர்க்கீஸு தெரியல, நமக்கெல்லாம் கயிறு மேல நடந்தாதாப்பா நல்லா இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? நீ மனுஷனே இல்லைன்னு அர்த்தம். வர்க்கீஸு, டைம் பாரு என்ன ஆகுதுன்னு. நல்லா சமாளி. 11:15. அப்ப இன்னும் ஒரு 10 நிமிஷம் சென்று கிளம்பிடலாம். சரி. இந்த ராசபாண்டி எங்க போனான்னு தெரியலையே. நாம கிளம்புனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஃபோன் போட்டா கூட கரெக்டா இருக்கும் வர்க்கீஸு. அப்படியே அவன் தூங்கிட்டானும் பரவாயில்ல, பாவம் சின்ன பையன் தூங்கட்டும். ஆமா, அதுவும் சரிதான். என்ன? ராஜபாண்டி குரல் மாதிரி கேக்குது வர்க்கீஸு. இரு, நான் போய் திறக்கிறேன். என்ன? அதோ வரேன். வா ராசபாண்டி. என்ன இன்னும் கிளம்பலையா? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லையா? செல்வா, அவன் சொல்றதும் கரெக்டா தான் இருக்குது. 11:15 நிக்காத, 11 ஆயிடுச்சு. வா கிளம்பலாம். சரி வர்க்கீஸு, வா போலாம். என்ன, நீங்க எப்போ வந்தீங்க? நான் எங்க வீட்டு பக்கமே போனேன். அப்புறம் எப்படி நான் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் எப்பயுமே 4 செட்டு துணி இந்த வீட்டுல வச்சுட்டு தான் போவான். ஓஹோ, சரி சரி, இங்கே பேசி 11:40 ஆயிட்டு, வாங்க போலாம். சரிண்ணே. அம்மா, அத வார மக்களே. சொல்லு மக்களே. நாங்க சர்ச்சு கிளம்பிட்டோமா, நீங்க கதவு சாத்திக்குங்க. சரி மக்கா. தேர் எத்தனை மணிக்கா வரும் நம்ம தெருவுக்கு? நம்ம தெருவு கிட்ட வந்த உடனே நான் ஃபோன் போடுறேம்மா. அப்படியா? சரி சரி. யார் வர்க்கீஸு? ஃபாதர் தான் செல்வா. சரி, அட்டன் பண்ணு. ஹலோ ஃபாதர். வர்க்கீஸ், 12 மணிக்கு தான் தேர் பவனி ஆரம்பிக்கணும்ல? ஆமா ஃபாதர், 12 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும். எல்லாம் ரெடி ஆயிட்டா? எல்லாமே ரெடி ஆயிட்டு ஃபாதர். சரி, நான் இங்க கேபின்ல தான் இருக்கிறேன், வரேன் இருங்க. நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? நாங்களும் இப்பதான் சர்ச்சுக்கு வந்தோம் ஃபாதர், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு. ஓ சரி சரி சரி, வாங்க நானும் வரேன். அப்ப டெக்கரேஷன் பண்ற வரைக்கும் யார் இங்க இருந்தா? நம்ம பசங்க தான் ஃபாதர் இருந்தாங்க. ஓ சரி சரி சரி, நான் வரேன், வைங்க. சரி ஃபாதர். சரி வா வர்க்கீஸ், அங்க போலாம். எத்தனை வாட்டி சொல்றது ஜான், முடியெல்லாம் வெட்டிட்டு நீட்டா இருன்னு. ஆஃபீஸ்க்கு போற பையன் கொஞ்சமாச்சும் ஃபார்மலா இருக்கிறது இல்ல. இன்னைக்கும் எனக்கு அப்பா ஃபோன் போட்டு திட்டுறாரு, ஏன் உன் தம்பி இன்னும் முடியெல்லாம் வெட்டிட்டு வரமாட்டேங்கிறான்னு. இதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டா போவே? இல்லண்ணே, நாளைக்கு போய் ஹேர் கட்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹேர் கட் மட்டும் இல்ல, போய் ஷாப்பிங்கும் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துரு. நல்ல ஃபார்மல் ஷர்ட் பேண்டா வாங்கிட்டு வா. சரிண்ணே. ராபின் மாமா. சொல்லு கிறிஸ், என்னாச்சு? மாமா, பட்டாசு எல்லாம் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். ஜெனியை கூட்டிட்டு வரும்போது எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா அப்புறம் மறதியில அப்படியே வந்துட்டேன். கொஞ்சம் நீங்க 2 பேரும் போய் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? சரி வா ஜான், போய் எடுத்துட்டு வந்துடலாம். அண்ணே, நாம பைக்ல போய் எடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம், கார் வேணாம். சரி வா. அண்ணன் டெக்கரேஷன் நல்லா இருக்குல்ல? ஆமா நல்லா இருக்கு. அண்ணே, என்னண்ணே, ஏதாவது வேலை இருக்கா? இல்ல தம்பி, எல்லா வேலையும் தான் பண்ணிட்டீங்களே. இந்த மியூசிக் குரூப் எல்லாம் ரெடியா இருக்குதா தம்பி? பாட்டு பாடுறவங்க எல்லாம் தயாரா தான் இருக்கிறாங்கண்ணே. வான வேடிக்கை அப்புறம் மோளம் வாசிக்கிறவங்க எல்லாம் எங்க தம்பி? அவங்களும் அங்கதானே இருக்கிறாங்க. வான வேடிக்கை எங்க மாமா போயிருக்கிறாரு வீட்டுக்கு, எடுத்துட்டு வர. ஓ சரி சரி, 11:30 தான் ஆகுது, அதனால பொறுமையாவே வரட்டும். வர்க்கீஸு. சொல்லு செல்வா. வர்க்கீஸு, நீயும் அந்த தம்பியும் தான் நல்லா உயரமா இருக்கிறீங்க, நீங்க 2 பேருமே தூக்குங்க. சரி சரிண்ணே, டைம் ஆயிட்டு, பேரை தூக்கிடலாம். கிரேஸ், அதோ வரேன் ஆண்டி. இங்கே ஏன் நிக்கிறீங்க? தூங்க போங்க. அம்மா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுடி, ஆனா அது நடக்காது. போய் தூங்குங்க போங்க. அம்மா, என் ஃப்ரெண்டு ஜெனி அவளோட மொத்த குடும்பமே வருதுமா. அப்புறம் என்னம்மா? அதுவும் இல்லாம வர்க்கீஸ் மாமா, செல்வா மாமா, ராஜபாண்டி அண்ணன் எல்லாருமே அங்கதாமா இருக்கிறாங்க. எடி, ராஜபாண்டியே அவன் தங்கச்சியை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டான். யாருக்கு தெரியும்? அங்க போய் பார்த்தாதான் தெரியும். அதெல்லாம் ஒண்ணு பார்க்க தேவையில்ல, போய் தூங்குங்கடி. பெரியம்மா. வா சுபி, இந்த நேரத்துல இங்க எங்க மக்களே? நான் தேர் கூட போலான்னு வந்தேன் பெரியம்மா. என் ஃப்ரெண்ட் ஜெகன், விஜய் எல்லாம் வந்திருக்காங்கல்ல. சத்யாக்கா, சோனியாக்கா, ஏன் 2 பேரும் இப்படி இருக்கீங்க? சுபி, தேர் கூட நாங்களும் போறோம்னு சொன்னோம், அம்மா விடவே மாட்டேங்கறாங்களே.
மக்களே, நீ உன் ஃப்ரெண்டும் கூட எல்லாம் போக போற. இவளுக்கு யார் இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க? பெரியம்மா, விஜய் யாருன்னு நினைச்சீங்க? சத்யாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே ஜெனி, அவங்களோட தம்பி தான் விஜய். அப்படியே மக்களே? ஆமா பெரியம்மா, விஜயோட அக்கா தான் ஜெனி அக்கா. அப்ப சரி மக்கா, கூட்டிட்டு போ. அம்மா, நிஜமாவா? எல்லாரும் தெரிஞ்சவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் ஆட்டம் போட்டுக்கிட்டே போகாதீங்க. பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், சரியா? சரிம்மா, பாச்சாடி போலாம். சுபி, ஜெகன், முத்தலகலாம் எங்க? எல்லாம் வெளியில தான் நிக்கறாங்க சத்யாக்கா. தேர் பவனியானது 12 மணிக்கு சரியாக ஆரம்பிக்க உள்ளதால் கலந்து கொள்ளும் மக்கள் அனைவரும் சர்ச்சுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அக்கா அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க, வாங்க போலாம். பத்திரமா போயிட்டு வாங்க மக்கா. ஜெனி, சத்யா, நல்ல வேளை சத்யா நீ வந்துட்ட. அம்மா விட மாட்டாங்கன்னு சொன்னேன். ஏய் விஜய், எங்கல போன? என் ஃப்ரெண்டு சுபின், ஜெகன், அப்புறம் முத்தாலகி இவங்க எல்லாம் கூட்டிட்டு வர போனேடி. தேர் பவனியானது ஆரம்பமாகிவிட்டது. கோவில் மணி அடித்தவுடன் தேரானது கோவிலை விட்டு புறப்படும். சுற்றி இருக்கும் அனைத்து மக்களையும் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாப்பா தூக்கலாமா? சரிண்ணே. வர்க்கீஸ் அப்படியே நின்று ஒரு போட்டோ எடுக்கிறேன். ஓகே, வாராஜ் பண்ணி நாம போய் பட்டாசு வெடிக்கலாம். சரிண்ணே. வர்க்கீஸ், ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் செல்வா.